வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு 65 ரூபாய் குறைந்து 761 ரூபாயாக நிர்ணயம். கோழி இறைச்சி மற்றும் முட்டை சாப்பிடுவதால் கொரோனா பரவாது. வலைதளங்களில் பரவும் வதந்திகளுக்கு தமிழக அரசு மீண்டும் விளக்கம். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை 16 மாவட்டங்களில் 3000க்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் கணக்கெடுப்பு. கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ள செயலியில் செல்ஃபி எடுத்து அனுப்பலாம். மாநகராட்சி ஆணையர் தகவல். தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையிலும் கூட்டம் கூட்டமாக செல்லும் மக்கள் தடுக்கும் பணியில் காவல்துறை தீவிரம். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1657 அதிகரிப்பு. 52 பேர் உயிரிழப்பு. உலகளவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42,344 உயர்வு. சுமார் 8,60,000 பேருக்கு பாதிப்பு. டெல்லி மாநாட்டில் பங்கேற்றவர்களில் 95% பேரை கண்டறிந்து பரிசோதனை. உத்தரப்பிரதேச அரசு தகவல். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் கொரோனா மிகவும் சவாலான நெருக்கடி. ஐநா பொதுச் செயலாளர் கருத்து. கர்நாடகாவில் சமூக விலகலை கடைபிடிக்காமல் காய்கறி சந்தையில் திரண்ட மக்கள். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கோழி இறைச்சி மற்றும் முட்டை சாப்பிடுவதால் கொரோனா பரவாது என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் கோழி இறைச்சி, முட்டை உள்ளிட்டவற்றை சாப்பிடுவதால் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவின. இதனால் கடந்த சில வாரங்களாக கோழி இறைச்சியின் விலை கடுமையாக சரிந்தது. பின்னர் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அரசு தெளிவுபடுத்தியதால் இறைச்சி விற்பனை சகஜ நிலைக்கு திரும்பியது. இந்த நிலையில் கோழி இறைச்சி தொடர்பாக மீண்டும் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவி வருவதால் தமிழக கால்நடைத்துறை தரப்பில் மீண்டும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோழி இறைச்சி, முட்டை சாப்பிடுவதால் கொரோனா வைரஸ் பரவாது என்றும், இது தொடர்பாக வதந்திகள் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதித்த மாவட்டங்களில் வீடு வீடாக கொரோனா பரிசோதனை முழுவீச்சில் நடந்து வருவதாகவும், அறிகுறி உள்ளவர்கள் சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ள கொரோனா செயலியில் செல்ஃபி எடுத்து அனுப்பலாம் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்தார். சென்னை ரிப்பன் மாளிகையில் கொரோனா செயலியை அறிமுகம் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். செல்போன்லேயே இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்ட்டு டைப் பண்ண அந்த வெப்சைட் வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய செல்ஃபோனில் டவுன்லோட் ஆயிரும். செல்ஃபோனில் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப் மூலமாக என்ன நன்மைனா, உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையினுடைய எல்லா இல்லங்களில் இருக்கிறவங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா 2 நன்மைகள் இருக்குது. ஒன்று, இப்போ வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய 24,000 இல்லங்கள் லொக்கேஷன் வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்க
அவங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், டெலிகால் மூலமாக பல்வேறு சிஸ்டம் மூலமாக அந்த 24,000 வீடையும் தனியாக வாட்ச் பண்ணுறோம். அவங்களுக்கு எகெயின் ஏதாவது வந்து ஃபீவர் சிம்டம்ஸ் இருக்குது, இருமல் இருக்குது, மூச்சு திணறல் மாதிரி இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு, செல்ஃபி ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு இது சென்ட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய மாநகராட்சி சர்வருக்கு வந்துடும். எந்த வார்டில், எந்த தெருவில், எந்த வீட்டில் வந்து இந்த நபர் இருக்கிறாரு அப்படிங்கிற வரைக்கும் டேட்டா எங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ ரியல் டைமாக வந்து 24 hours ஒன்ஸ் ரியல் டைமாக எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது நன்மை, இந்த குவாரண்டைனில் இல்லாமல் பொதுமக்கள் யார் வேணுனாலும், குவாரண்டைனில் இருக்கிறவங்க உட்பட காமன் பப்ளிக், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற எந்த பொதுமக்களாக இருந்தாலும் அவங்களோட இல்லங்கள்லேயே இருந்து ஏதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால், காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் அவங்களும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இதை சென்ட் பண்ணாலே போதும், எங்களுடைய சர்வருக்கு வந்துடும். அடுத்ததையே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 16 மாவட்டங்களில் 3000க்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் வாயிலாக கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நோக்கில் தொற்று நோய் கட்டுப்படுத்துதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன்படி நேற்று வரை ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், செங்கல்பட்டு, மதுரை, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, சென்னை, திருப்பூர், கரூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 16 மாவட்டங்களில் 3698 களப்பணியாளர்கள் வாயிலாக கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. 1,82,815 வீடுகளில் 6,88,473 நபர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. டெல்லி மாநாட்டில் பங்கேற்றவர்களில் 95% பேரை கண்டறிந்து பரிசோதனை செய்துள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி மாநாட்டில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றதும் அவர்களில் பலருக்கு கொரோனா தொற்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் மாநாட்டில் பங்கேற்றவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு சோதனை செய்ய தமிழகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் 160 பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்றதாக வெளியான தகவலை அடுத்து 19 மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அம்மாநில உள்துறை செயலாளர் திரு அவனீஷ் கூறியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்றவர்களில் 95% பேரை கண்டறிந்து பரிசோதனை செய்துள்ளதாகவும் அவர்களில் கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். 10 முதல் 12 பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். திருத்தப்பட்ட புதிய விதிமுறைப்படி தொழிலாளர்கள் PF கணக்கில் 75% தொகை அல்லது 3 மாத அடிப்படை ஊதியம் முன்பணமாக எடுத்துக்கொள்ளும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் தொழிலாளர்கள் அதிகபட்சமாக 3 மாத அடிப்படை ஊதியத்தை பெறுவதற்கு வகை செய்வதற்கான அரசாணையை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் மார்ச் 30ஆம் தேதி வெளியிட்டது. கடந்த வாரம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 1.70 லட்சம் கோடி ரூபாய் நிவாரண உதவி திட்டங்களை அறிவித்தார். அவற்றில் ஒரு தொழிலாளர் தன் PF கணக்கில் செலுத்தியுள்ள தொகையில் 75% வரை அல்லது 3 மாத அடிப்படை சம்பளம் இவற்றில் எது குறைவோ அதை முன்பணமாக எடுத்துக் கொள்ளலாம். அந்த தொகையை திரும்ப செலுத்த தேவையில்லை எனவும் அறிவித்தார். இதற்காக விதிமுறைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி அனைத்து PF திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்தின் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஒரு கிராமத்திற்கே போலீசார் சீல் வைத்துள்ளனர். காரைக்காலில் உள்ள தர்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது தாயாருடன் டெல்லி மாநாட்டில் பங்கேற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் கொரோனா சோதனைக்காக இருவரின் இரத்த மாதிரியும் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தர்மபுரம் கிராமத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தர்மபுரம் தெற்கு தெருவில் உள்ள
300க்கும் மேற்பட்ட வீடுகளை போலீசார் மூடியுள்ளனர். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் யாரும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் காரைக்காலுக்கு வந்த 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தங்களை பற்றி தெரிவிக்காமல் இருந்ததற்காகவும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாததாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவோரின் எண்ணிக்கை 145ஆக உயர்ந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்து பொதுத்துறை வங்கிகள் 4 வங்கிகளாக இணைக்கப்படுவது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. வளரும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் உலக அளவில் பெரிய வங்கிகளாக உருவாக்கவும் பொதுத்துறை வங்கிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு வருகின்றன. விஜயா வங்கி, தேனா வங்கி ஆகியவை பேங்க் ஆஃப் பரோடாவுடன் கடந்த ஆண்டு இணைக்கப்பட்டன. மேலும் 10 பொதுத்துறை வங்கிகள் 4 வங்கிகளாக இணைக்கப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த இணைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி இந்தியன் வங்கியுடன் அலகாபாத் வங்கியும், கார்ப்பரேஷன் வங்கி, ஆந்திரா வங்கி ஆகியவை யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைகின்றன. சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியுடன் இணைகிறது. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ஆகியவை பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் இணைகின்றன. இதன் மூலம் 10 பொதுத்துறை வங்கிகள் 4 வங்கிகளாக இணைகின்றன. இந்த இணைப்பு தொடர்ந்து நாட்டில் பொதுத்துறை வங்கிகள் எண்ணிக்கை 12ஆக குறைகிறது. ஊரடங்கு காலத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து ஊழியர்களின் ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்ட சம்பவம் போக்குவரத்து ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் மாநகர பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ஆனால் ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு எந்தவித பிடித்தமும் இல்லாமல் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 3 நாட்கள் ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் இந்த நடவடிக்கைக்கு ஊழியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் மிகவும் சவாலான நெருக்கடியாக கொரோனா தொற்று உள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களை சந்தித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ், ஐக்கிய நாடுகள் சபையின் 75 ஆண்டு கால வரலாற்றில் இதுபோல ஒரு உலக சுகாதார நெருக்கடியை எதிர்கொண்டதில்லை என கூறினார். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் மிகவும் சவாலான சுகாதார நெருக்கடியாக கொரோனா தொற்று உள்ளதாக தெரிவித்தார். மிக மோசமான உலக நெருக்கடியாக ஏன் கொரோனா தொற்றை கருதுகிறீர்கள் என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த குட்டரஸ், ஒருபுறம் உலக மக்கள் அனைவரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் மற்றொரு புறம் பொருளாதார தேக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். கொரோனா பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டுவர உடனடியாக ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் கொரோனா அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் சமூக விலகலையும் கடைபிடிக்காமல் காய்கறி சந்தையில் பொதுமக்கள் திரண்டனர். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா வைரஸால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அங்குள்ள கலபுரகி நகரில் கொரோனா அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் காய்கறி சந்தையில் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டனர். சமூக விலைகளை கடைபிடிக்காமல் பொதுமக்கள் ஒன்று திரண்டு காய்கறி வாங்குவதும் கூட்டமாக நடந்து செல்லும் காட்சியும் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக உலகமே கடும் பொருளாதார மந்தநிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்தியாவும் சீனாவும் மட்டும் அதிலிருந்து தப்பிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஐநா வர்த்தக ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக உலகம் முழுவதும் கடும் பொருளாதார தேக்க நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து ஐநா வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி விளைபொருட்கள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் நாடுகள் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 2 - 3 லட்சம் கோடி டாலர் அளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் 2/3 பங்கு மக்கள் வளர்ந்து வரும் நாடுகளில் வசிப்பதாகவும் இந்த நாடுகள் நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதற்கு
$2.5 லட்சம் கோடி தேவைப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து விதிவிலக்காக இந்தியாவும் சீனாவும் மட்டும் தப்பிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஐநா வர்த்தக ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1718 அதிகரித்துள்ளது. சீனாவின் ஊகான் நகரில் பரவிய கொரோனா வைரஸ் இந்தியாவையும் அச்சுறுத்தி வருகிறது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1616 உயர்ந்தது. தெலுங்கானா மாநிலத்தில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் டெல்லியின் நிஜாமுதீன் பகுதியில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1718 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 325 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் 241 பேரும், தமிழகத்தில் 124 பேரும், டெல்லியில் 121 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 104 பேரும், கர்நாடக மாநிலத்தில் 101 பேரும், ராஜஸ்தான் மாநிலத்தில் 93 பேரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 150 பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை 52 பேர் உயிரிழந்துள்ளனர். செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ₹65 குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மானியம் இல்லாத சிலிண்டர் விலை கடந்த டிசம்பர் மாதத்தில் ₹714 ஜனவரியில் ₹734 இருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் ₹147 அதிகரித்து ₹881 சிலிண்டர் விற்கப்பட்டது. இந்நிலையில் ₹826 விற்பனை செய்யப்பட்டு வந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ₹65 குறைந்து ₹761.50 விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி நாளை முதல் ஏப்ரல் 15 வரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட உள்ளன. நெல்லை மேலப்பாளையத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக சாலைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானோர் திரும்பி இருப்பதால் இப்பகுதியில் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலப்பாளையத்திற்கு வரும் சாலைகள் மூடப்பட்டிருப்பதுடன் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வீடு வீடாக சென்று மருத்துவர்கள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலப்பாளையத்தைச் சேர்ந்த 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் அவர்களது உறவினர்கள் 82 பேர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் மாநகர காவல்துறை ஆணையர் திரு தீபக் தாமூர் ஆய்வு செய்தார். மேலப்பாளையத்தில் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு பணிகளை காவல்துறை ஆணையர் பார்வையிட்டார். அப்போது மாநகர காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் உடனிருந்தார். பொதுமக்கள் யாரும் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஆணையர் கேட்டுக்கொண்டார். மேலப்பாளையம் பகுதியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டில் 43 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த அவர்களுக்கு கொரோனா அறிகுறிகள் தென்பட்டதால் அவர்களுக்கு தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் 5 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு கன்னியாகுமரி திரும்பிய 4 பேருக்கும் சென்னையில் இருந்து சென்ற 30 வயது இளைஞருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த 5 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாகையில்
ஊரடங்கு உத்தரவை பயன்படுத்தி பட்ட பகலில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர் ஒருவர் அத்தியாவசிய பொருட்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. நாகையை அடுத்த நாகூர் கிழக்கு கடற்கரை சாலையில் மளிகை மற்றும் இரும்பு கடை நடத்தி வரும் கண்ணன் என்பவரது கடை ஊரடங்கு உத்தரவு காரணமாக கடந்த ஒரு வார காலமாக மூடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததை அறிந்த மர்ம நபர் ஒருவர் கடையின் பூட்டை உடைத்து சிகரெட் பாக்கெட், குளிர்பானம், ரொட்டி பாக்கெட்டுகள், சிப்ஸ், ஜூஸ் உள்ளிட்ட பொருட்களை திருடியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் முகாம்களில் மாற்று உடையின்றி சிரமப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட மீனவர்களுக்கு 1 லட்சம் மதிப்பில் மாற்று உடைகள் வழங்கப்பட்டன. மங்களூருவில் இருந்து பேருந்து மூலம் அழைத்து வரப்பட்ட 167 மீனவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மாற்று உடையின்றி அவர்கள் சிரமப்படுவதை அறிந்த முதுகுளத்தூர் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் அனைத்து ஜமாத் மற்றும் தமுமுக சார்பில் 167 மீனவர்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லுங்கிகள், சட்டை மற்றும் துண்டுகளை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேல்வசலை கிராமத்தில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. 15 விதமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த குடிநீரை பருகுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்ட சுற்றுப்புற மக்கள் கபசுர குடிநீரை இலவசமாக பெற 9047664693 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி காவிரிப்பாலம் தற்காலிக காய்கறி சந்தையில் சமூக இடைவெளி விட்டு பொதுமக்கள் காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். திருச்சியில் காவிரிப்பாலம் உட்பட 8 இடங்களில் தற்காலிக காய்கறி சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. பிற்பகல் 2:30 மணி வரை மட்டுமே கடைகள் திறந்திருக்கும் என்பதால் பொதுமக்கள் காய்கறிகளை வாங்க அதிக அளவில் திரண்டனர். எனினும் சமூக இடைவெளி விட்டு வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு காய்கறி சந்தையில் அனுமதி மறுக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் மொபைல் காய்கறி விற்பனை நிலையங்களை ஆட்சியர் திரு வீரராகவராவ் தொடங்கி வைத்தார். அனைத்து காய்கறி கடைகளும் பேருந்து நிலையம் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வேன்கள் மூலம் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று காய்கறிகள் விற்பனை செய்யும் திட்டத்தை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் கூடுதல் வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி காய்கறிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் கூறினார். விழுப்புரத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட 3 பேர் தங்கியிருந்த இடத்தினை சுற்றியுள்ள 43 தெருக்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இவர்கள் 3 பேரும் டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. 3 பேரும் தங்கியிருந்த வீடுகளை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து 43 தெருக்களுக்கு சீல் வைத்துள்ளனர். இங்குள்ள 1678 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. சேலம் புறநகர் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டதுடன் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் சேலம் புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் சேலம் பாரப்பட்டி, நாடிக்கல்பட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. வீடுகள் தோறும் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. சேலம் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு வீரபாண்டி, SK செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் மாநகராட்சி சார்பில் அசைவ உணவுப் பொருட்களுக்கான சந்தை உருவாக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை ரயில் நிலையம் அருகே செயல்பட்டு வந்த மார்க்கெட்டில் இட நெருக்கடி ஏற்படுவதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இதனால் சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரி விளையாட்டு திடலில் தற்காலிகமாக அசைவ உணவு விற்பனை சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட கடைகளில் மீன், இறால், கோழி, காடை உள்ளிட்ட அசைவ உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு வரும் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் தென்னம்பாளையம் சந்தைப்பேட்டையில் கிருமி நாசினி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது.
கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி இணைந்து இந்த ஏற்பாட்டினை செய்துள்ளது. இதில் பொதுமக்கள் உள்ளே சென்று அடுத்த பக்கம் வழியாக வெளியே வரும்போது தண்ணீரில் கலக்கப்பட்ட கிருமிநாசினி மருந்து உடல் முழுவதும் ஸ்ப்ரே செய்யப்படும். பின்னர் பொதுமக்கள் மார்க்கெட் பகுதிக்கு அனுப்பப்படுகிறார்கள். விழுப்புரத்தில் ஊரடங்கு உத்தரவை மதிக்காமல் சாலைகளில் ஏராளமானோர் வாகனங்களை ஓட்டி சென்ற வண்ணம் உள்ளனர். இதனால் செய்வதறியாது திகைத்த போலீசார் நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இறங்கினர். அதன்படி விழுப்புரம் 4 முனை சந்திப்பு சாலையில் வாகனங்களில் சென்ற 30க்கும் மேற்பட்டோரை பிடித்து போலீசார் நிற்க வைத்தனர். இதன் பின்னர் சவ ஊர்வலத்தின் போது செய்யப்படும் சடங்கான சங்கு ஊதி மணி அடித்து வாகன ஓட்டிகளை போலீசார் சுற்றி வந்தனர். கொரோனா வைரஸ் தாக்கினால் மரணம் ஏற்படும் என்பதை விளக்கும் வகையில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த நூதன முயற்சியை போலீசார் கையாண்டனர். திருச்சி மாவட்டத்தில் டெல்லி நிஜாமுதீன் இஸ்லாமிய மாநாட்டிற்கு சென்றவர்களுடன் தொடர்புடைய 100 பேரிடம் காய்ச்சல் பரிசோதனை நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டத்திலிருந்து டெல்லியில் நடைபெற்ற இஸ்லாமிய மாநாட்டுக்கு சென்ற 28 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநாட்டிற்கு சென்றவர்களுடன் தொடர்பில் இருந்த சுமார் 100 பேரிடம் மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர். வீட்டில் 60 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் உள்ளதா என்றும் கர்ப்பிணி பெண்கள் குறித்து ஆய்வு செய்தனர். இதனிடையே மேலப்பாளையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீதி வீதியாக சென்று கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மாங்காய் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. தடை உத்தரவு காரணமாக கோபால்பட்டியில் உள்ள மாங்காய் குடோன் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் தீக்கிரையாகின. குடோனில் இருந்து புகை வெளியேறியதை குறித்து பொதுமக்கள் தெரிவித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொரோனாவை கட்டுப்படுத்தும் கபசுர குடிநீர் அருந்துவதற்காகவும் அதனை வாங்கிச் செல்லவும் அரசு சித்த மருத்துவ கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பல நோயாளிகளுக்கு ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் வகையிலான புதிய சுவாச கருவியை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பெங்களூருவில் உள்ள DRDO எனப்படும் ராணுவ உயிரி பொறியியல் மற்றும் மின் மருத்துவ ஆய்வகம், உயிரி மருத்துவ தொழில்நுட்ப சங்கம் இணைந்து இந்த கருவியை வடிவமைத்துள்ளன. பல தனியார் தொழில் நிறுவனங்களின் உதவியோடு மைசூரில் தயாரிக்கப்பட்டு வரும் இந்த கருவி இன்னும் 1 வாரத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும், ஒரு கருவியின் விலை 4 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் DRDO தெரிவித்துள்ளது. இதேபோல் கைகளை தூய்மைப்படுத்தும் கிருமி நாசினி, கதிர் இயக்க கசிவு தொடர்பான விபத்துகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வோரின் பாதுகாப்புக்கான கவச உடைகளையும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.